செல்வத்துள் செல்லும் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது நமக்கு நல்லா தெரிந்த ஒரு குறள் தான். இங்க அந்த குறள்ல என்ன அணி பயின்று வந்திருக்கு அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஏன் அப்படின்னா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் நிலை. இல்ல செல்வம் அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 முறை வந்திருக்கு. அதனால இது என்ன சொல்றோம், சொற்பொருள் பின்வரும் நிலை. ஒரே சொல் திரும்ப திரும்ப ஒரே பொருளில் வந்துள்ளது அப்படின்றத அதனுடைய அர்த்தம். அதாவது சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்க பயின்று வரக்கூடிய அணி. செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாக போற்றப்படும் செல்வமாகும். அச்செல்வம் செல்வங்களுள் எல்லாவற்றிலும் தலையானதாகும். செல்வம் அப்படின்றது செவிச்செல்வம். செவினா செவியால நம்ம கேட்கக்கூடியது அப்படின்னா கல்விதான், வேற ஒண்ணு இல்ல. அந்த செல்வம் அப்படின்றது பாத்தீங்கன்னா செல்வங்கள் ஒண்ணு. ஆனா செல்வங்களுக்கு எல்லாம் தலையான செல்வமா அது இருக்கு செவிச்செல்வம் அப்படின்றது பாத்தீங்கன்னா. அப்ப கேள்வி அறிவு கேட்டறியும் செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.